குவைத்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட். கூலிங் கிளாஸ்ல இவ்வளோ வெரைட்டி அண்ட் இவ்வளோ மாடல். 500 ரூபா நம்ம ஊர்லேயே செல்ல. இதை வாங்கிட்டு போய் நம்ம என்ன சொல்றதுக்கு. ஆனா ஊருக்கு போற நீங்க இங்க வாங்கலாம். இது வந்து செகண்ட்ஸ் ப்ராடக்ட்லாம் கிடையாது guys. இது எல்லாமே ஒரிஜினல் தான். ஆப்பிள் லேப்டாப் அது. போய் பாருங்க வேலை செய்தான்னு. எதுக்கு சூக்கு ஜும்மான்னு பேர் வந்துச்சு? பின்னாடி கேமரா ஓபன் பண்றது. சிங்கம் படத்துல சூர்யா பாப்பார்ல ஓபன் பண்ணி அவன் இத்தனை ஃபீட்ல இருக்கான் அப்படின்னு 2 கேடியா இன்னொரு அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா ஒரு கேடி வந்துக்கலாம். என்ன சொன்னீங்க? சரவணா ஸ்டோர். ஆமா வழி மாதிரி சரவணா ஸ்டோர்ல வந்துட்டோம். என்ன மாடல்ல கட்டில் வேணும்? நீங்க கட்டில் கடைக்கு போனா கூட இந்த மாதிரி கட்டில் கிடைக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் புதுசா இன்டீரியர் டெக்கர் ஆரம்பிச்சிருக்காங்க guys. அவன் இந்த வீடியோ பாக்குறான்னு தெரியல. எஸ்பி இன்டீரியர்னு அவனுக்கு தேவைப்படும் அந்த ஜாமான்லாம். மாப்பிள பாருடா வேணும்னா சொல்றா, வரும்போது வேணா வாங்கிட்டு வரேன், காசு மட்டும் கொடுத்துரு. இப்படி ஃப்ரண்ட்ல கையை வச்சுட்டு நம்பர்ஸ் கொடுக்குறது. அவ்வளோ நம்பர்ஸா இல்லை ஏதாவது. ஏய் நல்லா இருக்கு. பேசாம ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லி நம்புறேன். ஸோ குவைத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் சொல்லலாம். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன தான் இருக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு இடமா இருக்குல்ல. ஸோ இவ்வளோ பெரிய இடத்தோட மேப்பு பாருங்கள். இதுதான் இந்த இவ்வளோ பெரிய இடத்தோட மேப்பு இது. ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன வாங்கணும்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே செகண்ட்ஸில் கிடைக்கும். எஸ், செகண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை தான் இந்த விலாகை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கூலிங் கிளாஸில் இவ்வளோ வெரைட்டி அண்ட் இவ்வளோ மாடல். ஸோ இது ஜென்ஸுக்கு, லேடிஸுக்கு அண்ட் கிட்ஸு. ஸோ செமையாக இருக்குது. குவாலிட்டியுமே நல்லா மெட்டல், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ அண்ட் தென் லேடிஸ்க்கு அந்த சைடில் இருக்குது. வாங்க பார்ப்போம். ப்ரோ இது போடுங்க ப்ரோ, செம்மையாக இருக்கும் ப்ரோ. உண்மையாக செம்மையாக இருக்கும். லேடிஸ் போடுறதா? நீங்க என்ன ப்ரோ லேடிஸ் போடுறதா எடுத்துட்டு இருக்கீங்க? அது லேடிஸ் போடுறதா? இது அது லேடிஸ் போடலாம், ஜென்ஸ் போடலாம், யூனிசெக்ஸ். ப்ரோ இந்த கண்ணாடி ஞாபகம் இருக்கா? मैं कितना कितना है गाइस? இதே சேம் கிளாஸ் என்ற ஒன்று இருக்கு. நானும் சேம் ரேட் தான். லாஸ்ட் कितना है? फाइनल लास्ट और कड़ी आएगा भाई. இந்த கிளாஸ்லாம் வந்து 4KD. ஆஜோ பையா. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு गाइस. உண்மையா இங்க பாருங்க. கிளாஸ் இந்த ஃப்ரேம் வந்து பார்டர் அடி ஒரு கில்டர் மாதிரியான ஒரு ஃபீல். இது ரொம்ப குட்டியா இருக்கு ப்ரோ. எனக்கு இது எல்லாமே பிள்ளைங்க கிளாஸ், ரொம்ப குட்டியா இருக்குல்ல. என் பையனுக்கு போட வேண்டிய கிளாஸ் இது. ஸோ நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு. நல்ல ஃப்ரேம்ஸ் நம்ம எடுத்துட்டு கிளாஸ் மட்டும் ஒரிஜினல் கிளாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு இதெல்லாம் போட்டு நடந்து வந்தோன்னு வைங்களேன், அப்படியே பாஷா மாதிரி இருக்கனா. லைக் நல்லா இருக்கு. இங்க இருக்கிற கண்ணாடி கலெக்ஷன்ஸை நீங்களே பாருங்க. கைஸ் இங்க இருக்கிற கண்ணாடிலாம் ஜஸ்ட் லைக் கண்ணாடி மட்டும் கிடையாது. லைக் ஒரு கண்ணாடிக்கு போறோம்னு வைங்களேன், நல்ல பிராண்ட் நேம் எழுதியிருக்கு. பார்க்கும் பொழுது அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். ஆனால் என்ன 5KD பேரம் பேசி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு எடுக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்ட கிளாஸு அதே சேம் மாடல் இது. ஓ கைஸ் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கிளாஸ் வந்து வெரைட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்னு சொல்லுவேன். உண்மையாக அந்த லாஸ்ட்லாம் போனீங்கன்னா அல்டிமேட்டான கிளாஸஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து 5KD. நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு வச்சிங்களேன் 3KDக்கே வாங்க முடியும் இந்த கிளாஸை. ஆனால் நாங்கள் வாங்கலை. ஏன் வாங்காதனால நாங்கள் பேரம் பேசணும்னு சொல்லிட்டு லைக் சும்மா ஒரு பேரை மட்டும் கேட்டு வந்தாச்சு. நான் வாங்குற ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னா நான்லாம் கண்டிப்பாக இதை வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்குவேன். கொடுக்க கண்ணாடி உண்மையா தக்கு அந்த மாதிரி தானே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கண்ணாடியும் போட்டேன். இதுக்கு மேலே இங்கே நின்றா வேணா திட்டுவான், திட்ட மாட்டான், அடிப்பான். லைக் ஏன்னா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே இருக்கிற எல்லா கிளாஸையும் போட்டு பார்க்கலாம். வாங்காமல் இங்கே பேரம் பேசக்கூடாது. வா இங்கே பாருங்க விண்டேஜ். இங்கே பாருங்க இதெல்லாம் விண்டேஜ் ஸ்டைலில் உள்ள ஐட்டம்ஸ். டிவி, ரேடியோ எல்லாமே இங்கே இருக்குது. என்ன வேணும்? ஃபோனு, கேமரா, ஃபிலிம் கேமரா, பழைய காலத்து ஃபோனு. அண்ட் தென் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது காய்ஸ். இதெல்லாமே பழைய காலத்து ஐட்டம்ஸ். அப்புறம் என்ன பார்க்குறீங்க நீங்களாம்? இதில் நினச்சிங்கன்னா 1 தினார் 1/2 தினாருக்கு வாங்க முடியும். வாவ் நோட்டு, இந்தியா நோட்டு இருக்கா? 500 ரூபா நம்ம ஊர்லேயே செல்ல. இதை வாங்கிட்டு போய் நம்ம என்ன சொல்றதுக்கு? கைஸ் நம்ம ஊர் 500 ரூபா.
2K கிட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துங்க, இதான் 500 ரூபா. அங்கே பாருங்க ஒருத்தர் பைனாகுலரில் என்ன பார்க்குறாரு, அவரை நம்ம பார்ப்போம். வாவ், இது எல்லாமே ஒன் சைடு விண்டேஜ். ஆமா, நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க இந்த கேமராவை. இது அந்த அதோட முன்னாடி. அதோட முன்னாடி உள்ளது. ஏன் ப்ரோ அங்கே போயிட்டீங்களா? ஆக மொத்தத்தில் கண்ணாடியை மட்டும் விட மாட்டீங்கல்ல. போடுங்க கண்ணாடியை போடுங்க. வேற லெவல் போடுங்க. வாவ், அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சுக்காதீங்க. அந்த ஸ்டிக்கர் தான் அதுக்கு அழகு. ஐயோ, கண்ணாடி தான் விடுவான். ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களை அவ்வளோதான், உங்களை ஃபோட்டோ எடுத்துருவான் அங்கேயே வச்சு. क्या भाई त्रिकेड़ी थोड़ा कम कर को भाई. देखो ये बड़ी चल के भाई आईबान भाई ரைபான் ஸ்டிக்கர் ரைபான் कितना ரைபான் எவ்வளவு வேணுமா வாங்கி தரவா? எவ்வளவு வேணும்? ஒரு கேடியா? ஒரு கேடியோட கம்மியா? ஒரு கேடி கம்மி தான். இது நல்லா இருக்கு. கேட்கணும், ஒரு மனசாட்சியோட கேட்கணும். இது நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒயிட் ஃப்ரேம்ல போடுங்க, அதான் எடுக்கும். அது எங்க இருக்கு பாருங்க. இல்லனா பேக் ஃபுல் பியூர் பிளாக்ல எடுக்கணும். பியூர் பிளாக் எடுங்க. भाई ये ग्लास कितना? ना ब्लैक देखो ओके पहला 2.5 लास्ट வேண்டாமா? मैं ऐसे बोल रहा है. कितना எவ்வளவுக்கு வேணும் சொல்லுங்க, டக்குன்னு வாங்கிக்கலாம். कितना आप बोलो थोड़ा किस इसका पास दिनार है, बस दूसरा नहीं है. ये कितना है? सेम प्राइस है. काय है तो भाई सही बताओ क्या बात करो கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. எடுத்தோடனே ஒரு தினர் கேட்டாப்ல தலைமை டென்ஷன் ஆயிட்டான். இது எல்லாமே வாட்ச். ஆனா ஊருக்கு போற நீங்க இங்க வாங்கலாம். இது வந்து செகண்ட்ஸ் ப்ராடக்ட்லாம் கிடையாது guys, இது எல்லாமே ஒரிஜினல் தான், ஃப்ரெஷ். பட் ஆனா காப்பி பர்ஃபியூம்லாம் இருக்கு பாருங்களா, இங்க அது எல்லாமே சேம் இதே மாதிரி தான். சரி, பர்ஃபியூம் எல்லாம் விட்டு இல்லைங்க, அதெல்லாம் கூட ஒரு மனசாட்சி ஏத்துக்கலாம். லேப்டாப்பை பாருங்க, தலைமை யூடியூப்ல வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்காப்ல. எல்லாம் செய்யுது யூடியூப்லாம். ஆசர் லேப்டாப்பு, குரோம் புக்கு, அங்க இருக்கு லேப்டாப். ஆப்பிள் லேப்டாப். அது போய் பாருங்க வேலை செய்தான்னு. வாசனை அடிதான் பாரு போய். ஓ, ஆப்பிள் வாசனை வர அடிக்குமா? இந்த சூக் ஜும்மா அப்படின்னு சொல்றாங்களா, இது நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் இந்த வார சந்தை சில ஊர்ல போடுவாங்க, சில இடத்துல வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த பல்லாவர சந்தை இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இங்க. இங்க இதெல்லாமே பழைய காலத்து சூளை, இதுக்கெல்லாம் சூளைன்னு சொல்லுவாங்க. காவா ஊற்றி கொடுக்குறது ஃபுல்லா அந்த மாதிரி பித்தளை இதில் உள்ள விஷயங்கள் தான். பழைய காலத்து டேப் ரிகார்ட் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது. என்ன ப்ரோ, என்ன தெரியும், இந்தியாவை தெரியுங்களா? ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு ஸ்டாஃப் ரூம்லயும் இதை வச்சிருப்பாங்க, அதில் போயிட்டு சுற்றி விட்டு இந்தியா தேடுறது. அதோட இப்போ வரையிலும் இந்தியாவை வந்து மேப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஏன்னா நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து உட்காந்துருக்கோம். அந்த காலத்து வாள் இருக்கு, அதாவது மூட்டை கட்டி குப்பையில போட்டு மேலே போட்டு வச்சிருக்கான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா ப்ரோ, எதுக்கு சூக் ஜும்மான்னு பேர் வந்துச்சு? ஆக்சுவலாக அதுக்கு சூக் ஜும்மாவே கிடையாது, சூக் ஜும்ல. ஜும்லா அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டு, ஜும்லானா அரபியில் ஹோல்சேல் ரேட்டு. இது வந்து சூக் ஜும்ல கிடைக்குது. அது அப்படியே நாளடைவில் பேசி சூக் ஜும்லான்னு ஆக்கி சூக் ஜும்மாவை ஆக்கிட்டாங்க. இன்னொன்று ப்ளஸ் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சூக் ஜும்மானா வெள்ளிக்கிழமை, அப்போ வெள்ளிக்கிழமை இருக்கனால இதுதான் சூக் ஜும்மா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக சூக் ஜும்ல இதோட வந்து ஃபுல் மீனிங் சூக் ஜும்ல. ஸோ அதை வந்து அப்படியே இங்கே சூக் ஜும்மான்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் இங்கே வந்து புதுசும் இருக்கும், செகண்ட்ஸும் இருக்கும், அடித்து ஆற்றுனதும் இருக்கும், அடிக்காமல் உள்ளதும் இருக்கும். என்ன இருக்கு? நான் கூட சரி யாரும் போற வரவங்களாம் போட்டு போவாங்கன்னு நினைச்சேன். பழைய காலத்து காயின்ஸ் வச்சிருக்காங்க. சரி, நம்ம அந்த கடையில் பார்ப்போம். இந்த கடை கூட்டமா இருக்கு. இங்க வாங்க ப்ரோ, இங்க இருக்கு ப்ரோ. ஸோ இதெல்லாம் பழைய காலத்து காயின். எந்த நாட்டு காயின் ப்ரோ? இது வேற எதுல எழுதிருக்கு ப்ரோ, ஆனா 2 ரூபா மட்டும் 2 போட்டிருக்கு. ஐயோ ப்ரோ, காந்தி தாத்தாக்கு பதிலா இல்லை நேரு போட்டோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாரு இவரு? நேரா கேட்டுங்க. நேரு போட்டோவா இல்லை என் போட்டோவா? நல்லா பாருங்க. இது வந்து இது ப்ரோ, எகிப்தோட ஓட்டக்கல்னா பாத்தீங்களா, அந்த காலத்து ஓட்டக்கல்னா. இது என்ன ஓட்டக்காய் என்ன டாலரா ப்ரோ? இது நெட்டு போறதுக்குள்ள வாசர் ப்ரோ. அது 250 ரூபாய்ங்க. இது 250 இதா இருக்கும். இது 2009 புதுசுமா தான் இருக்கு. எந்த நாடு? கீழே போட்டிருக்க அவ்வளவுதான். கண்ணாடி போட்டிருக்க, உங்களுக்கே தெரியலன்னா கண்ணாடி போடுறது எங்களுக்குலாம் எப்படி ப்ரோ தெரியும்? ஐஸ், இங்க வந்து பல நாட்டு காயின்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு வீடியோல தெரியும் எந்தெந்த நாட்டு காயின். என் கண்ணில் ஒரு சவுதி நாட்டு காயின் தெரியுது, ஜூம் பண்ணி பார்த்தனால. அது ஆனா எங்க கிடக்குன்னு தெரியல. இவர் என்னத்தை பாக்குறாரு? வாவ், அது மட்டும் இல்ல, சாம்சங், எல்ஜி. இந்த போன் ப்ரோ, போன் கேட்டீங்களா அஜய் ப்ரோ? போன் கேட்டீங்களா? டிஸ்பிளே மட்டும் வாங்கிக்கலாம் என் கடையில வந்து. மட்டும் தான் நல்லா இருக்கும். மத்த எல்லாம்
இதெல்லாம் என்ன ஃபோன் தெரியல, இதெல்லாம் தெரியும். அந்த ஃபோன்லாம் இருக்கு என் கடையில கிடக்கு. ப்ரோ இந்த ஃபோன் பாத்துறீங்களா? அப்போலாம் சோனி எரெக்ஷன் நோக்கியா தான் அது. ஆனா சேம் இதே மாடல்ல சோனி எரெக்ஷன் ஒன்று இருந்துச்சு. அது வேற ப்ரோ. இது பாருங்க பின்னாடி கேமரா ஓபன் பண்றது. சிங்கம் படத்துல சூர்யா பாப்பார்ல ஓபன் பண்ணி அவன் இத்தனை ஃபீட்ல இருக்கான் அப்படின்னு. N70 ஆமா. N70 N72 இதெல்லாமே வாவ் பழைய கலெக்ஷன். ஓபன் பண்ண கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். வேற லெவலு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே வந்து தான் பார்க்க முடியுது. நம்ம ஊருக்கு போகிறோம்னா இங்கேயும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சூக்கு ஜுமாலா வாங்கினியா அப்படி சொல்லிட்டு ஒரு சீப்பாக பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஊருக்கு போகிறதுக்கு வந்து அதான் சொன்னேன் சூக் ஜும்ல மீன்ஸ் எப்படின்னா ஹோல்சேல் ரேட்டில் இங்கே நமக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே இருக்கிற கண்ணாடி தான் சில கடையிலையும் வச்சுருப்பாங்க, நம்மளால் பேரம் பேசி வாங்க முடியாது. நம்ம போய் கேட்டால் 5 தினார்னா 5 தினார் தான் சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு அரை தினார் கூட குறைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 100 ஃபில்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைச்சாலும் போதும்னு சொல்லி அவங்க சேல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நானே இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணேன், இப்போ இல்லை. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கிடச்சிச்சுன்னா நான் உங்கள்கிட்ட பேரம் பேசி வாங்கி காட்டுறேன் பாருங்க. அதிகபட்சம் 1.5 தினாருக்குள்ளே என்னால் வாங்கிட முடியும். ஆனால் அவங்க சொல்கிற ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 5 தினார் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்க முடியும். இங்கே ஜஸ்ட் இந்த மாதிரி கிளாஸு வாட்ச் இது மட்டும் கிடையாது, பேகு, லேடிஸ்க்கு பேகு. என்ன ஒரு மினி மொபைல் ஷாப்பே இருக்கீங்க. உள்ளே போய் ஒரு கவர் எவ்வளோன்னு கேட்போம். ஸோ மொபைல் ஷாப்பு. இந்த கவர்லாம் என் கடையில் வந்து सेम 15 Pro Max का कवर है. एक्चुअली सेम कवर है. அந்த கவர் என்னோட கடையில் வந்து எப்படியும் ஒரு 3 or 2 கடைக்கு சேல் பண்ணுவோம். இவங்க வந்து லாஸ்ட்டு 1.5 கொடுப்பாங்க போல. அந்த மாதிரி தான் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறத விட இங்கே வந்து ஒரு 1/2 KD கம்மியாக இருக்குது. அது ரீசன் என்னன்னா இவங்களோட ஷாப் வந்து 3 நாள் தான் இருக்கும், வியாழன் வெள்ளி சனி. அதாவது கமிஸ் ஜும்மா செப்ட் இந்த 3 நாள் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். என்னாச்சு ப்ரோ 2 கேடியா? இன்னொரு அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா 1 கேடி வந்துக்கலாம். 2 நீங்க இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு போனீங்கன்னு வச்சுங்களேன், 10 நிமிஷம் வேணாம், அங்கேருந்து பேசுனீங்கன்னா 1 கேடியும் கொடுக்கும். ஃப்ரீயாலாம் தருவான். அதுக்கு வேற ஏதாச்சும் அவன் கேட்பான், தேவையா நமக்கு, அது தேவையா? இல்ல இல்ல நான் உங்களுக்கு அதான் வேணும், ஸ்டாண்ட் தானே வேணும், நான் வாங்கி தரேன், டோன்ட் வரி. என்ன ப்ரோ இது சீர்தட்டுலாம் போகும்ல கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இதெல்லாம் அதை விட்டு வெளியே போயிடக்கூடாதுண்டு. எது இதுவா? என்ன ப்ரோ இது திடீர்னு மனுஷன் மாதிரி மாறுது? தட்டி விடுங்க. இதோ ஓடுது. ஐயா ப்ரோ இது இந்த டைமுக்கு நமக்கு யூஸ் ஆகும் ப்ரோ. போர் நடக்குதுல்ல, ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் ரூம்ல. இது எல்லாமே செகண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரெஷ்ஷு. அதையும் சொல்லிடுறேன், அப்புறமா இதெல்லாம் செகண்ட்ஸ் நினச்சிப்பீங்க. எனக்கு இதை டக்குன்னு பார்த்ததோட டெக்னாலஜியா ஒட்டகம் ஓடிடக்கூடாதுன்னு பாட்டிலில் கட்டி போட்டு ஒட்டகத்தையும் மாடையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பொம்மை இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட் நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நார்மல் நம்ம வீட்டு பசங்க விளாட்றதுக்கு இது ஓகே. ஆனால் இதை வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸ்லாம் அடுத்தடுத்த பிளேஸில் விற்பாங்க. ப்ரோ மிதிச்சிடாதீங்க, இவன் வேற வீலிங் விட்டு போயிட்டு இருக்கான் ப்ரோ இந்த டைமில் தான். இந்த மாதிரி திங்ஸஸ் தான். அண்ட் தென் பர்ஃப்யூம். இது அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு இடமும் ஒரு பிளேசஸாக இருக்கும். இது வந்து பர்ஃப்யூம் பாருங்கள், பல வெரைட்டி பர்ஃப்யூம்ஸ் வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் ஒரு அளவில் தான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். ப்ரோ என்னாச்சு ஃபைனலாக எதுவும் வாங்கினீங்களா இல்லையா? ப்ரோ இந்த இருக்கு ப்ரோ, ஸ்டாண்டு கேட்டிங்களா? இவன் கேளுங்க, ஒரு 2 தினாருக்கு வாங்கலாம். அவன்கிட்ட இன்னும் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தினாருக்கு வந்துடுவான் ப்ரோ. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஸோ அண்ட் தென் இது வந்து ட்ரெஸ். ப்ரோ ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம் ப்ரோ. இது உள்ள சேம் தான் இருக்கும், இதே தான். என்ன ப்ரோ இது ஆப்பிளோட டூப்ளிகேட்டா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவர் போடுறாரு பாருங்க, செம ஸ்டைலாக சூப்பராக இருக்குல்ல. அண்ட் தென் ஸ்பீக்கர்லாம் இருக்கு. ஊருக்கு போய் டிஜே பண்ணுறீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்பீக்கர் இருக்கு, காய்ஸ் வாங்கிக்கோங்க. டான்ஸ்லாம் வேறு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ இது நம்ம எலக்ட்ரானிக் தான். ட்ரெஸ் உள்ள போவாங்க, ட்ரெஸ்ஸை காட்டுவோம் எல்லாருக்கும். சரி ப்ரோ இங்கே உள்ள ட்ரெஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செகண்ட்ஸா சொல்லுங்க? ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ் தான். இங்கே மேக்ஸிமம் செகண்ட்ஸ் எப்படா கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற இந்த ஷர்ட் வந்து எனக்கு 10ல் டைட்டாக போயிட்டேன் அப்படின்னா இங்கே குவைத்தில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதாவது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்குறதுக்கான பாக்ஸ்.
ஸோ அதில் தூக்கி போடுவாங்க, அதுலேருந்து இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். இது ஃபுல்லாக பேக்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ். இனிமே எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பாருங்க. பாருங்க காய்ஸ், இது ஃபுல்லாகவே ட்ரெஸ் செக்ஷன் தான். எவ்வளோ கூட்டமாக இருக்கு பார்த்தீங்களா? இது என்னென்ன ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு, என்ன மாடலில் என்ன ட்ரெஸ் வேணும், எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே உங்கள் சைஸ் இருக்கான்னு டவுட்டில் இருப்பீங்க. பட் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, என்ன இருக்கோ எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஆனால் பல வெரைட்டிஸ் பல மாடல்ஸில் இருக்குது. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இதுதான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு அண்ட் ஷூஸ். என்ன மாடலில் ட்ரெஸ் கேட்குறீங்களோ எல்லாமே இருக்கும். நீங்கள் போய் டைலர்கிட்ட கூட தைக்க வேணாம், இங்கே இருக்குது காய்ஸ் எல்லாம். என்ன சொன்னீங்க? சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டீங்களா? சரவணா ஸ்டோர் இல்லாமல் வழி மாதிரி சரவணா ஸ்டோரில் வந்துட்டோம். இது கிட் செக்ஷனு, மென்ஸ் செக்ஷனு, லேடிஸ் செக்ஷனு எல்லாமே இங்கே தான், ஒரே இடம் தான். ப்ரோ இப்படி போங்க, இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். என்ன ப்ரோ எங்கேயுமே இல்லாத கூட்டம் இங்கே தான் அதிகமாக இருக்குது. இங்கே தான் காய்ஸ் சம கூட்டமாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த கொய்த்தி போடுற ஒயிட் ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, தோப்பு, டிஷ்ஷாஷா, ஸோ அந்த எல்லாமே இங்கே தான். இல்லை சில பேர் இங்கேருந்து எடுத்து அப்படியே போட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பெருநா கொண்டாடிட்டு இங்கே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ இது? அதே ப்ரோ அது ஞாபகம் இருக்கு அந்த கண்ணாடி. நான் ஒரு நாள் குப்பையிலேருந்து ரூமுக்கு எடுத்து வந்தேனே, நீங்கள் பார்க்கல அந்த கண்ணாடியா? இந்த கண்ணாடி தான் அது, இதே மாதிரி தான். அநேகமாக இதுவாக கூட இருக்க பாசிபிள் இருக்கு. திரும்பி இங்கே கொண்டு வந்து விற்க வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் போகிற செக்ஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக். ஃபஸ்ட்டு கண்ணாடி பார்த்தோம், மொபைலு, எலக்ட்ரானிக்ஸு, விளையாட்டு ஜாமான், ட்ரெஸ்ஸு பார்த்தாச்சுல. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது கட்லு, மெத்தை, பீரோ, இது அலமாரி, டேபிளு, டீப்பாயி, வேறு என்னென்ன வேணும் உங்களுக்கு, மைக்ரோவேவ் வேணும், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ கொய்த்துக்கு புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா கட்டில் எங்கடா போய் வாங்குறதுன்னு யோசிப்பீங்களே, கிளம்பி இங்கே வந்தீங்கன்னா இங்கே கட்டில் இருக்கும். நான் அதையும் உங்கள்கிட்ட பேரம் பேசி பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு. வெளியே கிடைக்கிறத விட இங்கே வந்து நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். நம்ம வந்து தூங்குறதுக்கு தான் கட்டில், ஒன்றும் அதில் பெருசாக பார்க்க போகிறது இல்லை. செகண்ட்ஸில் வாங்குறதுனால இந்த தப்பும் கிடையாது. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே இந்த மரஜாமான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குமா? இங்கே கொய்த்தி வீட்டிலேருந்து தூக்கி போடுற திங்ஸ் எடுத்து வந்து இங்கே வச்சு சேல் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ப்ரோ, இது நம்ம ரூமுக்கு வாங்கிட்டு போயிடலாமா? கேட்போம் பை ஆத்மிக்கு தரேன். எடுத்துகிட்டு போகிறவரா? அப்பா இங்கே பாருங்க, கட்டில் பார்த்தீங்களா? என்ன மாடலில் கட்டில் வேணும்? நீங்கள் கட்டில் கடைக்கு போனால் கூட இந்த மாதிரி கட்டில் கிடைக்காது. ப்ரோ டீப்பாயில வேரியன்ட் பார்த்தீங்களா? சைஸ் வேரியன்ட்ல இருக்கு, சைஸ் வேரியன்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? டீப்பாய் மேட்ரி தான், மேட்ரி. அடேங்கப்பா, இது ஆக்சுவல் டீப்பாய் தான். சைஸ் ஒரு சைஸுக்கு. வாங்க இது உள்ள போவோம் ப்ரோ. இது வாங்கிப்பா நம்ம ரூமுக்கு ப்ரோ, நல்லா இருக்குல்ல? கிளி குண்டு. என்ன ப்ரோ இது? கபோர்டு. இதை நீங்க வாங்கி எங்க வைக்க போறீங்க? நம்ம ரூம்ல படுக்கிறதுக்கே இடம் கிடையாது. பாருங்க, ஒரு பிக்கஸ்ட் டூர்னு சொல்லலாம் இது எனக்கு. ஆனா உண்மையா இங்க வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பாக்குறதுலயே நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும். உட்காந்து பாருங்க, உட்காருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எவ்வளோ இதெல்லாம் ரேட்டு போடவே ஆள் இல்லையா? சேலுக்கு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நீ வெள்ளிக்கிழமையே இல்லைங்களா? வெள்ளிக்கிழமையே கிடையாது. அப்படி இருந்தும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற திங்ஸை நம்ம வாங்கி ஊருக்கு கொடுத்து விடலாம். அது எப்படின்னா இந்த கார்கோ. பட் இப்போ இருக்க இந்த வார் சுச்சுவேஷன்லாம் அனுப்ப முடியாது. அதுக்கப்புறமா இங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அனுப்பிவிடலாம். இங்கே பாருங்க ப்ரோ, இதெல்லாம் டீப்பாய் தான். எத்தனை வெரைட்டி இருக்குது? எதுவுமே ரேட் இல்லாமல் இருக்கு ப்ரோ. ரேட்டு சரிக்க முடியல ப்ரோ. அந்த சைடு போவோம் ப்ரோ, அங்கே நிறைய இருக்கு. இங்கே வாங்க. சரி, இது எப்படி மெத்தையோட கொடுப்பாங்களா? எத்தனை பேர் படுத்த மெத்தை இது? மெத்தையே ரத்த கரையில இருக்குது. அந்த இருக்கு கட்லு. கிட்ட किससे वाला का? क्या भाई साहब, इसका प्लेवुड साथ आता है क्या? प्लेट नहीं है 10 दिनार का. थोड़ा कम करो भाई. हाँ मालूम है मेरे को. नहीं, मेरे को प्लेवुड चाहिए, पूरा साथ चाहिए था. हाँ, इसे अलग लास्ट कितना है?
आप बोलिए 4 के हाँ 5 कड़ी ओके मैं उसका प्लेवुड आता है हाँ ठीक है मैं प्लेवुड लेके आएगा क्या था कौन सा साइज है वाला கைஸ் பாத்தீங்களா 10 தினார் சொன்னா அந்த கட்லு நான் 5 தினாருக்கு பேசிட்டேன் அவன் கடைசியா 2 தினார் கூட அவன் கடைசியா 2 தினார் கூட ஒத்துப்பான் ஆனா இப்போ என்ன தெரியுமா சொன்னா நீ 5 தினார் காசு கொடுன்ட்டான் பாத்தீங்களா இல்லையா நான் அதோட தான் சொன்னேன் காசு கூட 5 தினார் கேட்டதோட நான் பிளேவுட் சைஸ் சொல்ல நான் பிளேவுட் இருக்கான்னு பார்த்து வரேன் இந்த பாருங்க இதெல்லாம் டபுள் பெட் இங்க பாருங்க இது வந்து நீங்க பாப்பீங்க ஆஹா பையெல்லாம் சுத்தி இருக்கு பளபளன்னு புதுசு அப்படின்னு நினைப்பீங்க இது புதுசு தான் இது எப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரியே இருக்கு என் கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் சொன்னாப்ல இதே மாதிரி அவர் வீட்டில் ஒன்று இருந்திருக்கு அதுக்கு கால் உடஞ்சிட்டு அதை எடுத்துட்டு போய் குப்பையில் போட்டாப்ல குப்பையில் போட்டதை அங்கே அந்த பல்டியான்னு சொல்லுவாங்க சுத்தம் பண்ணுறவங்க அவங்க எடுத்துட்டு போய் தான் இது இங்கே எடுத்து வந்து நேர் பண்ணி விற்பாங்க ஸோ அந்த மாதிரி நேர் பண்ணி அவங்க கொண்டு வந்து இங்கே வந்து விற்றுருக்காங்க அதாவது தூக்கி போட்டவர் புதுசா வாங்குவோம்னு கிளம்பி இங்கேயே வந்திருக்காரு அவருக்கு நல்லா திரும்பி அதே ஒண்ணே மாட்டிருக்கு அவர் வந்து எங்கள்கிட்ட சொன்னாரு எங்க கடையில சேர தூக்கி போட போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொன்னாரு ஸோ இப்படிதான் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து இதை நல்லா ஆனா பக்காவா வேலை பார்த்து நல்லா பாலிஷிங் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க இந்த ஒரு டைனிங் டேபிள் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு இதுக்கு நல்லா பாலித்தீன் பேக்கேஜ்லாம் சுத்தி நல்லா அழகா இருக்கு கேமிங் சேர் கிடக்கு இதெல்லாம் என் ஏரியாலே குப்பையில கிடக்குமே நிறையா ஆனா வீல் இருக்காது அதெல்லாம் எடுத்து வந்து இவங்க மாட்டிடுவாங்க ப்ரோ வீலுக்கெல்லாம் எல்லாம் மாட்டி எல்லாம் இது பண்ணிடுவாங்க ஆமா நல்ல சோஃபாஸ் இந்த கவர் ரூபாய் தினார் கிடைக்குது இந்த ஆமா இந்த கீஸை சுத்திடுவாங்க பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த கீஸை பிரிச்ச பிறகு ப்ரோ உட்காந்து பாருங்க சுத்துதானே உட்கார முடியாது கம்ப்யூட்டர் சேரா ரோலிங் சேரு போயிட்டு உட்காந்து கீஸ் உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பியாது அவ்வளோதான் ராஜா பகவத் மாதிரி இருக்கீங்களா நீங்க எதுக்கு ரூமுக்கு வரதே தூங்குறதுக்கு இதை வாங்கி போட்டு நீ எங்க என்னைக்கு உட்கார போறீங்க ரூம்ல வண்டி தான் பிடிக்கணும் அதுக்கு ஒரு 10 கேடி செலவு பண்ணி இங்கே நம்ம எடுத்துட்டு போகணும் ப்ரோ இல்ல அது வாங்கிங்க ப்ரோ சலூன் சேரு சூப்பரா இருக்கும் ரூம்ல போட்டு முடி வெட்டலாம் ஆமா வேற என்ன சேர் இது ஆபீஸ்ல சலூன் சேர் பார்த்தா சலூன் சேர் மாதிரி தான் இருக்கு சலூன்ல ஜஸ்ட் ஹேர் கட்டுக்கு மட்டும் வச்சிருப்பாங்கல்ல கைஸ் இது வந்து இந்த இது ட்ரில்லிங்கு ஸ்பானரு மோட்ரு இதெல்லாம் இருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசாக இன்டீரியர் டெக்கர் ஆரம்பிச்சிருக்காங்க கைஸ் அவன் அந்த வீடியோ பார்க்குறான்னு தெரியல எஸ்பி இன்டீரியர்னு அவனுக்கு தேவைப்படும் அந்த ஜாமான்லாம் மாப்பிள்ள பாருடா வேணும்னா சொல்றா வரும்போது வேணா வாங்கிட்டு வரேன் காசு மட்டும் கொடுத்துரு நீ கேட்டில அங்கே ஒரு சுத்துறாரு வருவார் மாப்பிள்ள சுத்து நல்லா இருக்கு ப்ரோ ஆப்பிள் ஐபோன்லாம் இருக்கு ப்ரோ வாட்ஸ் ப்ரோ 6 இருக்கு 7 இருக்கு எக்ஸ் மேக்ஸ் இருக்கு ஆப்பிள் டிவி இருக்கு ஐபேட் 8 இருக்கு ஐபேட் மினி இருக்கு கீபோர்டு பாத்தீங்களா கேமிங் கீபோர்டு கீழே இருக்க வாவ் என்னது நம்ம ஊர் பக்கம் வராங்க நல்லா இருக்கு அலகாபாத் என்னது என்ன தலப்பாத்து பிசில் மகன் இங்க இருக்கு 3 கிடக்குப்பா வீணா பண்ணதா இருக்கும் ஆமா இதுல இருந்து ஸ்பேர் எடுக்கிறதுக்காக இங்க வரலாம் இப்போ அயன் பாக்ஸ் சார்ஜர் கேபிள் இந்த பாருங்க இந்த சார்ஜிங் இதெல்லாம் வந்து கிடைக்கிறது இப்போ அரியுது ஏன்னா நிறைய பேர்கிட்ட இந்த பின்னு சார்ஜர் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான இந்த அடாப்டர் என் கடைக்கெல்லாம் தேடி வருவாங்க இது வேணும்னு இப்போ நான் இதை வாங்கிட்டு போய் என் கடையில் வச்சு சேல் பண்ண முடியும் பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒர்க்கிங்கா இல்லையான்னு தெரியாது ஸோ அதுதான் இங்கே நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் என்ன ஒயர் வேணும் உங்களுக்கு 1000 இல்லை இது மாடலே அப்படி இருக்கு போதுங்க ஹெட்ஃபோன் இருக்கு வேணா வாங்கிங்க இந்த இருக்கா இது என்ன அது இது வாங்கிங்க ப்ரோ சூப்பரா இருக்கு பாருங்க ப்ரோ இது என் கடையில இருக்கு ப்ரோ 6 தினார் ப்ரோ இதோட காஸ்ட் நான் சேல் பண்றது இது என்கிட்ட கேளுங்க எவ்வளோன்னு பேரம் பேச 2 தினாருக்கு வாங்கலாம் கண்டிப்பா வாங்கலாம் இந்த இது நமக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த இங்க இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம் நம்ம ஏதாச்சும் ஃபோன் வச்சிருப்போம் பழைய காலத்து ஃபோன் அதில் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஆனால் அந்த ஃபோன் ஆன் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபோன் இங்கே கிடச்சிச்சின்னா இங்கேருந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கி இதுலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன அதில் போயிருக்கோ எடுத்து போட்டு ஸோ இது பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே வாங்க இனிமேல் கேமிங் இது ஆசைக்காரவங்களாம் இங்கே லூடுலாம் போகணும் இவருங்க ஃபுட்பாலு ப்ரோ நான் இங்கே ரூமில் வச்சு விளாடுவோமா இங்கே நான் பார்த்த எலக்ட்ரானிக் கடையில் இது நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஏன்னா இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு அப்புறம் சார்ஜரு வேறு என்ன இருக்குது அயன் பாக்ஸு
ரவுட்டர் இருக்குது, கேமரா இருக்குது காய்ஸ். வீட்டுக்கு மாட்டேன் சிசிடிவி கேமரா. வேற என்ன இருக்குது? சூக் ஜும்ல எல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும். இப்போ மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா சில பிளேஸில் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க அயன் பாக்ஸை. அவனை பாருங்க ப்ரோ, 2 கையில் 2 அயன் பாக்ஸ் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ டிவி கடை? இது வந்து ஆக்சுவலாக என்ன பாயிண்ட்னா செக் பண்ணுற பாயிண்ட். இங்கே ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். காசு கொடுத்தீங்கன்னா நம்ம வாங்குற எலக்ட்ரானிக் ஐட்டமை செக் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், அதோ ஒருத்தர் மைக்ரோ செக் பண்ணுறா பாருங்க. ஆன் பண்ண உள்ளே போயா வருது. காலையில் தேடினீங்களா பஃப்பு, இதை தேடினீங்கன்னா இதில் கிடைக்கும். இதோ கிடச்சிட்டு பாருங்க பஃப்பு. கொஞ்சம் கழுவுனீங்கன்னா புதுசாகிடும். அங்கேயே கொண்டு போய் விற்றுலாம் வந்துட்டு. கைஸ் இது வந்து ஒரிஜினல் ஃப்ளாஸ்க்கு. எல்லாமே மேக்ஸிமம் பஃப் தான். டோர் இருக்கு பாருங்க, ப்ளூ கலரு. இந்த பஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரிஜினல் பிராண்டடு. ஸோ அந்த பஃப் வந்து இங்கே இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. நீங்கள் வாங்கின திங்ஸ் அவங்க வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கு. இன்னும் முடியல. இது ஆக்சுவல் டென்ட் போட்டிருக்காங்களா மேலே. இந்த மாதிரி டென்ட் இந்த இடத்துல ஒரு 10-15 மேலே இருக்கு ப்ரோ. இதெல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டு போல ஊருக்கு போகும்போது. காய்ஸ் இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? காய்ஸ் இல்லை, கேர்ள்ஸ் பார்க்குற கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ், உங்களுக்கு ஃபவுண்டைன்லாம் இங்கே தான் இருக்குது. மேக்கப் கிட் என்ன வேணுமோ செகண்ட்ஸில் இருக்குது. யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு தூக்கி போடுறத எடுத்து வந்து இங்கே சேலுக்கு வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். சில பேர் நினைப்பாங்க இதனோட செகண்ட்ஸில் நான் திங்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுமா அப்படி ஒரு கேவலமாக பார்க்குறாங்களே. அப்படி கிடையாது. நமக்கு வேணுங்கிற திங்ஸ் காஸ்ட்லியாக. வேக்யூம் கிளீனர் பாருங்கள், எவ்வளோ மாடலில் வேக்யூம் கிளீனர் இருக்குன்னு. குவைத்தில் நம்ம நிறைய பிளேசஸ் சுற்றி பார்க்குறோம்ல, இதுவுமே ஒன் ஆஃப் த சுற்றி பார்க்குற பிளேஸ் தான். நாங்கள் வந்து வாங்குறதுக்கு வரல, ஜஸ்ட் லைக் சுற்றி பார்த்து இது ஒரு விளாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இந்த பிளேஸ் வந்து உண்மையாக என்னை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு அந்த நாங்களே வந்து ஒரு விஷயத்தை பார்த்து வியந்து போனோம். இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் 90s யூஸ் பண்ண மொபைல்ஸு. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்க்கும்பொழுது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா. ஸோ அதை பார்க்கும்பொழுது ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஸோ உங்களுக்கும் அந்த ஹாப்பி மூமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன், உங்களோட மொபைல்ஸில் டேட்டா எதுவும் வேணும் அப்படின்னா அதே மாதிரி மொபைல் இங்கே கிடைக்கும். என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ட்ட போய் கொடுத்து ஸோ இதுலேருந்து எடுத்து அதில் போட்டு நீங்கள் வந்து அதை வேலை பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான மொபைல்ஸ்லாம் ஒரு தினாருக்கே கிடைக்கும். ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும். நீங்கள் எங்கே வாங்க அப்படியே போங்க, அதில் ஏறுங்க. இன்றைக்கி அதையும் காட்டிடுவோம் நம்ம மக்களுக்கு. ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட் 5 கிலோ 4 கிலோ 3 கிலோ 2 கிலோ எல்லாமே இருக்கும். ஒரு செக்ஷனே இருக்குது. நாங்கள் அதுக்கு இன்னும் போகவே இல்லை. அங்கே என்னென்ன இருக்குது எங்கள் கண்ணுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுன்னா, ஜிம் எக்யூப்மெண்ட்டு எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. ப்ளஸ்ஸு அந்த அடுப்பு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி இது எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ள தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். நம்ம வீடு கட்டினா வீட்டில் இந்த மாதிரி குலவிளக்கு தொங்க விடணும்னு ஒரு வீட்டை பார்த்து நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன்லேயும் இருக்குது பாருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் கேட்போம், நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போங்க. இதில் இது நல்லா இருக்கா குட்டியா? பை ஏ கிட்னா 20 கேடியா? இது வந்து 20 தினாரு. நம்ம ஊர் காசுக்கு டார்கெட் பண்ணுங்க. ஆனால் 10 கேடிக்கெலாம் நமக்கு கொடுப்பாப்ல. நம்ம பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. இங்கே பாருங்க காய்ஸ். ப்ரோ இது செமையாக இருக்குல்ல? அறுத்து விழுந்துட்டுனா நம்ம தான் 20 தினாரு தண்டமாக கொடுத்துட்டு போனோம். பை ஏவாலா 50 நான் 25 50 அஸ்ஸலாமு அலைக்கும். 50 கேடி கடையிலே போய் வாங்கிடலாம். ஸோ அஜய் ப்ரோ, இப்போ நீங்கள் அதில் போயிட்டு 100 வச்சு ஒரு தூக்குறீங்க. போங்க. உங்களோட ஃபுல் ஃபயரை இங்கே காட்டுங்க. இதுதான் ப்ரோ வேணும், எனக்கு இதான் ப்ரோ வேணும். இது இதுக்குள்ளது இல்லையா? இதுக்குள்ளதா? எக்ஸசைஸ் பண்றதா? நான் சரி படுக்க பெட் நல்லா இருக்கு வாங்கிட்டு போய் ரூம்ல போட்டுக்கலான்னு இருந்தேன். நான் தான் நல்லா எந்திரிப்பேனா? வேணாமா? இது என்னத்துக்குள்ளது? எனக்கு பயம். செஞ்சு காட்டுங்க. நீ செஞ்சு காட்டுங்க. செஞ்சு காட்டுங்க. படுத்துட்டாப்ல முடிஞ்சு. என்ன ப்ரோ படுத்துட்டீங்க? காய்ஸ் பார்த்துங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாப்புல. நான் ஜோப்பில் உள்ள கண்ணாடியில எல்லாம் விழுந்துரும். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, இப்படி உட்காந்துக்கிட்டு ஜாலியா இப்படி உட்காந்து நம்ம ஒரு இப்படி ஃப்ரண்ட்ல கை வச்சுட்டு நம்பர்ஸ் தூக்குறது. அவ்வளோ நம்பர்ஸா இல்லை வேற எல்லாமே இதுல இருக்கா? உடஞ்சிடாது? அவர் தான் கேட்கணும் உடையமானு.
நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது என்ன தெரியுமா, ஜாலியா உட்காந்து பேசிட்டு டிவி பாக்குறது போல அதுக்கு சேர் நிறைய இருக்கு. அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க என்னன்னா அதுலயே வந்து மல்டிபிள் இல்லாம சிங்கிள் மட்டும். இதுல பண்ணி காட்டுங்க இதுல. இது பெண்ட் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. ஆமா, அது மல்டிபிள் இருக்குல. அது இந்த நாளா கவுந்தன்னு வச்சுங்களேன், அப்படியே கால் மேல தூக்கி இந்த வண்டி தலையில கவுந்துரும். நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்க கூடாது. வேணா இதுல வேணா செய்ய சொல்றீங்களா? என்ன பண்றீங்க? 17 கிலோ தூக்குங்க. தூக்கல வெயிட்டா இருக்கு. 17 கிலோலாம் நமக்கு அசால்ட். ஆனா இது இங்க வந்தோம்னா நமக்கு இதெல்லாம் தூக்கி இந்த மாதிரி செய்யணும்னு ஆசையா இருக்கும். இன்னைக்கு செஞ்சோன்னா நாளைக்கு கை கால்லாம் பிடிச்சிக்கும், வலிக்கும். இவர் ரெகுலரா ஜிம்முக்கு போறவரு பிடிச்சி வைங்க. இவர் ரெகுலரா ஜிம்முக்கு போறவரு, அதனால எல்லாம் பண்ணுவாப்ல. இதுல ஏதாச்சும் பண்ணி காட்டுங்க. திரும்ப காட்டுங்க, நம்ம மக்களுக்கு காட்டுங்க. இவரோட சைஸுக்குள்ள வெயிட். என் பையன்ட்ட கொடுத்தாலே கல்லு நினைச்சு தூக்கி போடுவான். என்ன ப்ரோ இது வேற மீனிங்ல இருக்கு. இப்ப என்ன பண்ணும்? அதேதான். ஏய் நல்லா இருக்கு. பேசாம காலையில வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்ணா ஜிம் வாடகை இல்லாம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு இங்க? வாஷிங் மிஷின் இருக்கு. நம்ம வீட்டுக்கு அதான் காய்ஸ், நீங்க இங்க கொய்த்துக்கு வீடு கட்ட போறீங்க. அதாவது வீடு கட்டலாம் மாட்டோம், ஒரு ஒரு டக்குனு ஒரு பேச்சில் வந்துட்டு நீங்க வந்து இங்க ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து தங்குறீங்க, ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூமுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, செகண்ட்ஸ்ல இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ற வாஷிங் மிஷின்ல இருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லாம் செகண்ட்ஸ் தான். ஆனா இப்போ வரையிலும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு, நல்லா இருக்கு. அடுப்பா இல்ல பியானோ எத்தனை இருக்கு? சரி, இங்க எப்படி அடுப்பெல்லாம் வைப்பாங்க? கண்ணாடி மேல கண்ணாடி வச்சிருக்காங்க ப்ரோ. ஓ, இது மேலே வச்சு பார்த்து வைக்கணுமா? அப்படியெல்லாம் இருக்காது. இதை அப்படி தூக்கிட்டு இதுல வைக்கணும். இல்ல தெரியல, நானே இப்ப தூக்கி பார்த்தேன் தூக்கிட்டு. அண்டு இங்க பாத்தீங்கன்னா ஏசி. இது ப்ரோ இதுல பண்ணி காட்டுங்க. இது கொஞ்சம் மிஷின் மாதிரி இருக்கு. ஆன் பண்ணாமலும் ஓட்டலாம். ஸ்பீடாமீட்டர் ஓடுதா இல்லையா? ஏன் இதை பிடிச்சிக்காம அதை பிடிச்சிக்கிறீங்க? சரி போதும் ஒர்க் அவுட் பண்ண திட்ட போறான். இல்லை வாடகை கேட்க போறான். நிக்க மாட்டேங்குதா? அது மிஷின் ஆன் பண்ணா தானே ஓடும். எவ்வளவு வாங்கிட்டு போய் ரூம்ல போட்டாச்சும் எக்ஸசைஸ் பண்ணலாம் ப்ரோ. எங்களை போடவே ரூம்ல இடம் இல்ல. இதை வேற வாங்கிட்டு போய் நான் ரூம்ல போடுறேன். இது சின்னதா இருக்கு ப்ரோ, இதெல்லாம் வாங்கிக்கலாம். சைக்கிள் என்கிட்ட இருக்கு, ரூம்ல இருக்கு. அது நல்லா இருக்கு. இல்லைன்னா எலக்ட்ரானிக் ட்ரக் மில் இந்த காம்பாக்டா இது இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். இது என்னது ப்ரோ? வெயிட் மிஷினா? பாடி ஷேக் பண்ணும்ல, வைப்ரேட்டர். ப்ரோ நீங்களே பேருங்க ப்ரோ. இதை பிடிச்சி கையில் வச்சிங்க, காலை அதில் வச்சிங்க. அவ்வளோதான். இப்போ இல்லைங்க, பண்ணிக்கலாமா? நல்லா இருக்கு. இது எதுக்குள்ளது ஆக்சுவலா? நீங்களே ஏன் பிரிடி போறீங்க? நீங்க முன்னாடி வந்துட்டு போங்க, நல்லா இருக்கும். அது சர்க்கஸ் மாதிரி. இல்ல இது பார்க்க வேற மாதிரி இருக்கு. வாங்க வாங்க. நீங்க சொல்றீங்களா கொய்த்து சுத்தி பார்க்க ஒரு நாள் பத்தாதுன்னு. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து, கொய்த்தை சுத்துறதுக்கு ஒரு நாளே அதிகம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம இங்க வந்து எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்? பாக்குறதுக்கு. அந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற நேரத்துல கிளம்பிங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே மெதுவா ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்சமா நடந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்க வந்து போகலாம். அதே போல வந்ததோட ஆஹா இங்க பார்த்தோன்னா கண்ணாடியா, இங்க வாட்சி, இங்க அது இதுன்னு போடக்கூடாது. ஒரு இதா அப்படியே ஒன் பை ஒன்னா போனீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா விஷயத்தையுமே நீங்க பார்க்க முடியும், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். இன்னும் நாங்க ஒரு டென்ட்டை விட்டுட்டோம். ஆக்சுவலா இன்னொரு ஒரு டென்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அங்கேயும் அதையும் நம்ம பார்க்கல. அங்க என்ன இருக்கு அப்படின்னா பெட்டு, அதுதான். இங்கேயும் பெட்டு தான் வச்சிருக்காங்க. திவானில போடுற பெட்டுலாம் இங்க இருக்கு. இது 13, இது 14, 16, 12. அப்போ ஒன்று இங்க இருக்கு. எது எக்ஸிட்? எதுல வேணா போலாம், பட் நம்ம இப்படி போனா தான் நமக்கு பஸ் கிடைக்கும். ஓகே போகலாம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டேன். நீங்கள் குவைத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் சுற்றி பாருங்கள். இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதே போல் இங்கே வந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த திங்ஸ் நான் வாங்குவேன், இந்த திங்ஸ்லாம் மெயினாக ஊருக்கு போகும்போது இங்கே தான் வாங்குவேன் அப்படின்றத என்ன திங்ஸ் வாங்குவீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா
இது வந்து கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்தப்போ இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணோம். அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் 5 கிலோ கல்லை தூக்கி ரொம்ப நேரமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஜிம்முக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாப்புல. அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு சைலண்டாக கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். அண்டு வேறு ஒன்றுமே இந்த இடத்துல பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இடம் மட்டும் பெருசாக இருக்குது. அண்ட் திங்ஸஸ் எல்லாமே செகண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் Thursday, Friday அண்ட் Saturday இந்த 3 நாள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது எல்லாமே இருக்கும். இல்லை பெட்டா? ஆமா, எல்லா பெட்டும். ஆ ஆமா, தவளைலாம் கூட இருக்கும். செகண்ட்ஸில் விற்பாங்களா அதையும்? அதுல என்னங்க செகண்ட்ஸ்? இல்லை அப்படி தானே அப்புறம் சொல்லி வச்சுருக்காங்க இந்த மார்க்கெட்னால செகண்ட்ஸ் மார்க்கெட்டுன்னு. இந்த சூக்கு ஜும்மாக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா அல்ட்ராய் லூலுவை நீங்கள் மேப்பில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சூக் ஜும்மானே மேப்பில் ட்ரை பண்ணால் வந்துடும். நிறைய பேர் அல்ட்ராய் வேறு சூக் ஜும்மா வேறு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. அல்ட்ராய், லூலு அண்ட் ட்ரீம் மால், சூக் ஜும்மா இது எல்லாமே ஒரே பிளேஸ் தான். நீங்கள் ஈஸியாக வரணும் அப்படின்னா மெயினாக மாலியாவிலேருந்து வரலாம். இப்போ அதாவது நான் ஜஹராவில் இருக்கேன் அப்படின்னா ஜஹராவில் இருக்கேன்னா எதாக இருந்தாலும் மாலியாவுக்கு வந்துட்டு தான் சேஞ்ச் ஆக முடியும். அதாவது குவைத் சிட்டி. ஸோ குவைத் சிட்டி வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி நான் வந்து இங்கே வருவேன். அப்படி இல்லை ஹவல்லி சைடு ஃபர்வானியா, ஹவல்லி. இப்போ ஃபர்வானியா வந்து இது ரொம்ப கிட்ட, அந்தந்த ஒரு ஏரியாவுக்கும் பஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து எப்படி போய் பார்க்கலான்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த சூக் ஜும்மா இருக்கு இல்லையா, இந்த சூக் ஜும்மாவுக்கும் பக்கத்தில் நிறைய பெட்ஸ்லாம் இங்கே வச்சுக்கிறதா அந்த ஒரு இடம் சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையுமே காட்டுறேன். அதே மாதிரி உங்களோட ஹாலிடேஸை நல்லா ஃபீல் குட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.